ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமே, தாமதித்து கொண்டிருக்கிற ஒரு நன்மை உன்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உன் வாழ்க்கையிலே தரப்போகிறேன். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடலத்தனையான மணலைப் போல உன் சந்ததியை பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் ஆபிரகாம் அதை விசுவாசித்து அந்த விசுவாச பயணத்திலே போய் கொண்டிருக்கும் போது கால தாமதங்கள் ஏற்பட்டது நிமித்தம் மனைவி சாராளுடைய வார்த்தைக்கு இணங்கி ஒரு குறுக்கு வழியை தெரிந்து கொண்டு, ஆமேன், இதுதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாய் இருக்குமோ என்கிற ஒரு நம்பிக்கையிலே அவன் போன நிமித்தம் ஒரு பிள்ளை அவனுக்கு பிறக்கிறது. அவன் பேர் இஸ்மவேல். ஆகார் அவனுடைய வீட்டின் அடிமை பெண்ணாய் இருக்கிறாள். அடிமை பெண்ணுக்குரிய அந்த ஸ்தானத்தை, ஆமேன், அவளுக்கு கொடுக்காதபடிக்கு தன்னுடைய மனைவி என்கிற ஸ்தானத்தை அவளுக்கு கொடுத்து அவள் மூலமாய் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொண்டு காலங்கள் கடந்து போகிறது. நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் சாராள் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறாள், ஆபிரகாமே, இஸ்மவேல் எனக்கு கஷ்டமாயிருக்கிறான். அவனை இந்த வீட்டிலே வைத்துக்கொண்டு மேலும் மேலும் நாட்களை கடத்துவது இயலாத காரியம். எனவே ஒரு காரியம் நீ செய்ய வேண்டும். அவளையும் அவள் பிள்ளையையும் வீட்டை விட்டு துரத்திவிடு. இந்த காரியம் அவனுக்கு கஷ்டமாயிருந்தாலும் வேறு வழி இல்லாதபடிக்கு அந்த வார்த்தைக்கு உட்பட்டு ஆகாரையும் ஆகாரின் மகனையும் வீட்டை விட்டு துரத்தி விடுகிறான் ஆபிரகாம். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, நம்பினவனால் கைவிடப்பட்ட நிலைமை. என்னை வாழ வைப்பான், என்னை வீட்டிலே வைத்து காப்பாற்றுவான், என் பிள்ளைக்கு ஒரு தகப்பனாய் இருப்பான், எனக்கு ஒரு கணவனாய் இருப்பான், என்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையாய் இருப்பான் என்கிற நம்பிக்கை எல்லாம் ஒரு நிமிஷத்திலே ஆகாருடைய வாழ்க்கையிலே தவிடுபொடி ஆகிறது. ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி வைக்கிறான். எப்படி அனுப்பி வைக்கிறான்? அவர்களுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் அவள் மேலேயே வைத்து அனுப்புகிறான். தன் சகோதரன் மகனாகிய லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது தன் கீழே கைப்படிந்த வேலைக்காரர்கள் 319 பேரை அழைத்து கொண்டு யுத்தம் பண்ணி லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றின ஆபிரகாமால் இந்த ஆகாருக்கு ஒரு வேலைக்காரனை துணையாக அனுப்புவதற்கு மனமில்லை. மனுஷன் மனுஷன்தான், தெய்வம் தெய்வந்தான். மனுஷன் மனுஷன்தான், தெய்வம் தெய்வந்தான். ஒருவேளை நாம் ஆபிரகாமை மெச்சிக்கொள்ளலாம், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை மெச்சிக்கொள்ளலாம், அவன் ஆமேன் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தான் என்று சொல்லி. ஆனால் இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது இத்தனை வேலைக்காரன் ஒன்று இருந்தான்ல, ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பி இருக்கலாமே, அப்பத்தையும் தண்ணீரையும் அவள் மேலேயே சுமத்தி ஆமேன் கொண்டு போக வழி அனுப்பிவிட்டான். மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. எப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் உனக்கு துறவை தருவார் என்றால், மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இந்த காலவெளியிலே கர்த்தர் உனக்காக ஒரு துறவை கர்த்தர் திறக்க போகிறார். உன் கண்கள் துறவை பார்க்க போகிறது. ஆபிரகாம் கைவிட்டாலும் ஆபிரகாமின் தேவன் கைவிட மாட்டார். ஆமென். மனிதன் கைவிடலாம், கைவிட்டு விட்டான், தனக்காக பயன்படுத்தி கொண்டான். ஆபிரகாம் தன்னுடைய ஆமென் சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டான், தன்னுடைய ஆமென் சந்ததியினுடைய பெருக்கத்துக்காக பயன்படுத்தி கொண்டான். ஆமென் ஒரு டிஷ்யூ பேப்பர் போல, ஆமென் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பை போல தனக்காக பயன்படுத்தி கொண்டு கசக்கி விட்டு வெளியே எறிந்து விட்டான். அப்பத்தையும் தண்ணீரையும் அனுப்புகிறான், கொடுத்து அனுப்புகிறான். எங்க போவா தெரியாது, எங்க அனுப்புகிறான் தெரியாது. சரி, ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான் தானே, அவனுடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்க முடியாது இருந்ததே. அப்போ ஒரு எல்லைகளை அவளுக்காக வகுத்து கொடுத்து, சரி நீயும் உன் பிள்ளை அந்த இடத்துல போய் இருங்க, உனக்கு உதவி செய்யும்படி ஒரு 4 வேலைக்காரர்கள் அனுப்புகிறேன் என்று சொல்வதற்கு ஆபிரகாமுக்கு மனதில்லை. இந்த காலவேளையிலே மனிதர்களை நம்பி மோசம் போய் மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில
வேளையில வந்திருக்கிற உனக்கு ஒரு தீர்க்கனாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உன்னுடைய கண்களை கர்த்தர் திறப்பார். உனக்கான துறவை நீ கண்டுகொள்ள போகிறாய். உனக்கான துறவை கண்டுகொள்ள போகிறாய். உன் பிள்ளைக்கான துறவை கர்த்தர் உன்னுடைய கண்கள் காணும்படி செய்வார். ஆமென். கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு துறவை கண்டுகொண்டாள். ஆமென். ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். அப்பத்தையும், அப்பங்களைன்னு கூட இல்ல பாருங்க, எப்படி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும். ஒரு துருத்தி தண்ணி எவ்வளவு நாளைக்கு போகும், எவ்வளவு நேரத்துக்கு போகும்? வனாந்திரம். என்ன செய்வா, ஏது செய்வா? மனுஷனுக்கு அதை குறித்து அக்கறை கிடையாது. எந்த மனுஷனுக்கும் உன்னுடைய குடும்பத்தை குறித்தோ, உன் வாழ்க்கை குறித்தோ, உன் பிள்ளைகளை குறித்தோ அக்கறை கிடையாது. ஆனால் உன்னை குறித்து, என்னை குறித்து 24 மணி நேரம் அக்கறை உள்ள தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனை என்ன செய்யாத, நம்பாத. எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷனுடைய உதவி விருதா. கைவிடப்பட்ட நிலைமை. அடிமை பெண்ணாகத்தான் ஆபிரகாமுடைய வீட்டுக்குள் போகிறாள். சில காலங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அடுத்தது அவருடைய வாழ்க்கையினுடைய ஸ்தானம் உயர்கிறது. உடனே ஒரு சந்தோஷம். ஓஹோ, ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சு என் ஸ்தானத்தை உயர்த்துறாரு. ஆமென். நான் இனிமே இந்த வீட்டில் அடிமை இல்லை, நான் இந்த வீட்டினுடைய ஆமென் எஜமானியுடைய அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டேன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. ஓகே, எனக்கு ஆபிரகாம் இருக்கிறாரு. ஆபிரகாமுடைய சொத்துல பாதியாவது எனக்கு கிடைக்கும். எனக்கோ என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை என்கிற ரீதியில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆபிரகாம் அவர்களை அனுப்பிவிட்டான். கைவிடப்பட்ட நிலைமை. ஆபிரகாமால் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் அவருடைய கண்கள் ஒரு துறவை கண்டது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷர்களால் கைவிடப்பட்டது நல்லது. அதனால தான் உங்கள் கண்கள் துறவை கண்டது. ஆமென். இல்லைன்னா துருத்தியிலே இருந்திருப்ப. ஆமென். துருத்தியிலே வாழ்ந்திருப்ப. ஆமாம். பாட்டில் ஆஃப் வாட்டர், ஆங்கில வேர்ஷன் என்ன சொல்லுது? a bottle of water. எத்தனை லிட்டர் பாட்டில் ஒரு ஆள் தூக்க முடியும் சொல்லுங்க. ஒரு 30 லிட்டர் கேன். இப்போ வாட்டர் கேன் எவ்வளவு? 30 லிட்டர். எவ்வளோ நேரம் தூக்குவிய? கீழேருந்து தூக்கி மேலே வைக்க முன்னாலே இடுப்பெலும்பு என்ன செய்யுது? உடையுது. வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு எல்லா பெண்டும் கலந்தது. அப்போது 30 லிட்டர் தண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிள்ளையும் இருக்குது. அப்போது எவ்வளவு ஒரு பாட்டில்? 1 லிட்டரோ 2 லிட்டரோ தான் கையில் தூக்கி போட்டு என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். இப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க. ஆமேன். அக்கா சென்னைக்கு போகிறா திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஆமேன். என்ன செய்வா? தண்ணி கொண்டு போகணும். எத்தனை லிட்டர் தண்ணி கொண்டு போ? 1 குடம் தண்ணியா? எவ்வளவு? 1 பாட்டில் தண்ணி. ஏன்? அவ்வளவுதான் சுமப்பதற்கு ஒரு மனுஷனால முடியும். அன்னைக்கு கார் கிடையாது. 4 கேனை தூக்கி காரில் டிக்கியில் போடு. ஆமேன். அப்புறம் ஒரு 40 சப்பாத்தியை சுட்டு என்ன செய்ய? பேக் பண்ணி டிக்கியில் போடு. ஒரு புளியோதரையை கிண்டு தூக்கி போடு. லெமன் சாதத்தை வை தூக்கி போடு. அதில் முட்டையை வை. அது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ மத்தியானம் போகிற வழியில் பிரித்து அது ஊசி போய் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சாப்பிட்ற காலங்கள் அன்னைக்கு கிடையாது. வாகன வசதி கிடையாது. ஆபிரகாம் வெறுமனே ஆகாரையும் இஸ்மவேலையும் தான் அனுப்புகிறான். அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து கூட ஒரு கழுதையை கூட அனுப்பல. அவள் தோளின் மேலே. எப்படி? எவ்வளோ கொடூரமானவன் பார்த்தீங்களா? மனுஷன் கொடூரமானவன் தான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் புத்தியை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுவான். ஆமே. ஆனால் ஆபிரகாம் கைவிட்டான். ஆபிரகாமின் தேவன் கைவிடலை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கைவிட்டான். ஆபிரகாமின் தேவன் கைவிடலை. நம்மையும் மனிதர்கள் கைவிட்டார்கள். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மளை கைவிடவில்லை. நமக்கான ஒரு துறவை கர்த்தர் கட்டளையிட்டார்.